இந்திய பங்குச் சந்தைகள்ல இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஒரே பரபரப்பு, ஒரே அழுத்தம், முதலீட்டாளர்கள் மத்தியில ஒருவிதமான பதற்றம். சரி, இந்த பெரிய சரிவுக்கு பின்னாடி உண்மையிலேயே என்னதான் காரணம்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசலாம். முதல்ல இந்த சரிவு எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. சென்செக்ஸ் மட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 706 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. இதுவே சந்தையில எந்த அளவுக்கு விற்பனை அழுத்தம் இருந்திருக்கும்னு நமக்கு தெளிவா காட்டுது. இந்த சரிவால முதலீட்டாளர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளோன்னு கேட்டா தலை சுத்திடும். ஒரே நாள்ல, ஜஸ்ட் ஒரே நாள்ல 4.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சந்தையிலிருந்து காணாம போயிருக்கு. இந்த ஒரு நம்பரே போதும் இன்னைக்கு நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுக்க. சரி, இன்னைக்கு நடந்த இந்த பெரிய சம்பவத்தை நாம 5 முக்கியமான பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். அப்போதான் மார்க்கெட்டோட முழு படமும் நமக்கு தெளிவா புரியும். முதல்ல இந்த சரிவு சந்தையில எப்படி பரவி இருந்துச்சுன்னு பாப்போம். இது ஏதோ 1-2 பங்குகள்ல மட்டும் நடந்த வீழ்ச்சி இல்ல, கிட்டத்தட்ட மார்க்கெட் முழுக்க ஒரு சிவப்பு கடல் மாதிரி தான் இருந்துச்சு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சென்செக்ஸ், நிஃப்டி மாதிரி பெரிய இண்டெக்ஸை விட மிட் கேப், ஸ்மால் கேப் பங்குகள் இன்னும் மோசமா அடி வாங்கியிருக்கு. மிட் கேப் சுமார் 1.25%, ஸ்மால் கேப் 1.5% விழுந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? முதலீட்டாளர்கள் சின்ன நிறுவன பங்குகளை விட்டுட்டு ரொம்ப வேகமா வெளியேறியிருக்காங்க. சந்தையோட ஒட்டுமொத்த மனநிலைய இந்த நம்பர்ஸ் ரொம்ப தெளிவா காட்டுது. ஏறின ஸ்டாக்ஸை விட விழுந்த ஸ்டாக்ஸோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். இதுலேருந்து தெரியுது மார்க்கெட் எவ்வளோ ஆழமான கரடியின் பிடியில இருந்துச்சுன்னு. சரி, இவ்ளோ பெரிய வீழ்ச்சிக்கு என்னதான் காரணம்? இந்த நெருப்ப பத்த வச்ச அந்த தீப்பொறி எது? இதுதான் அந்த உடனடி காரணம். அமெரிக்கா திடீர்னு நம்ம இந்திய பொருள்கள் மேல 50% வரி விதிச்ச செய்தி வந்ததுதான் முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பீதியை கிளப்பிருச்சு. இதனால ஏற்றுமதியை நம்பியிருக்கிற நம்ம கம்பெனிகளோட லாபம் பாதிக்குமோங்கிற பயம் வந்துருச்சு. ஆனா இங்க நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கணும். இந்த வரி விதிப்பு மட்டும்தான் இவ்ளோ பெரிய சரிவுக்கு காரணமா, இல்ல ஏற்கனவே பலவீனமா இருந்த நம்ம மார்க்கெட்டுக்கு இது ஒரு சாக்குப்போக்கா அமைஞ்சதா? ஒரு பிரபல நிபுணர் என்ன சொல்றார்னா, இது ஒரு தற்காலிக பிரச்சனை தான். இந்த மாதிரி வரி விதிப்புகள் பேச்சுவார்த்தை மூலமா சரி செய்யப்படலாம். அதனால இதை நினைச்சு ரொம்ப பீதியடைய தேவையில்லைன்னு அவர் கருதுறார். அப்ப உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தா, நம்ம மார்க்கெட் ஏற்கனவே கொஞ்சம் ரிஸ்க்ல தான் இருந்திருக்கு. பல பங்குகளோட விலை அதோட உண்மையான மதிப்பை விட ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா அந்த விலையை நியாயப்படுத்துற அளவுக்கு கம்பெனிகளோட லாப வளர்ச்சி இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அமெரிக்க வரி விதிப்பு செய்தி வந்ததும் லாபத்தை புக் பண்ண இது ஒரு நல்ல காரணமா அமைஞ்சிருச்சு. இந்த சரிவுக்கு நடுவுல சந்தையில ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சு. ஒரு பக்கம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இன்னொரு பக்கம் நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். இவங்களுக்கு நடுவுல நடந்த இந்த இழுபறி போத்தி தான் இன்னைக்கோட உண்மையான கதை. ஒரு பக்கம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது எஃப்ஐஐஸ், குளோபல் மார்க்கெட் சரியில்லை, இந்திய பங்குகள் விலை அதிகம்னு சொல்லி பங்குகளை வித்து தள்ளினாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது டிஐஐஸ், இந்தியாவோட வளர்ச்சி மேல நம்பிக்கை வச்சு எஸ்ஐபி மூலியமா வந்த பணத்தை வச்சு பங்குகளை வாங்கி குவிச்சாங்க. இந்த நம்பர்ஸை பாருங்க, உங்களுக்கே புரியும். ஆகஸ்ட் 26ஆம் தேதி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்திருக்காங்க. ஆனா அதே சமயம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 7000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி அந்த விற்பனை அழுத்தத்தை அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. இதனால தான் சந்தைய ஒரு மிகப்பெரிய சரிவிலிருந்து தப்பிச்சது. இது ஏதோ ஒரு நாள் நடந்த மேஜிக் இல்ல. இது இந்திய பங்குச் சந்தையில ஒரு பெரிய கட்டமைப்பு மாற்றத்தை காட்டுது. முன்னெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க வித்தா நம்ம மார்க்கெட் விழுந்துரும். ஆனா இப்போ நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களே சந்தைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா, ஒரு அடித்தளமா மாறியிருக்காங்க. சரி, மார்க்கெட் மொத்தமா விழுந்தாலும் சில பங்குகள் மட்டும் தனி ஆவர்த்தனம் வாசிச்சது. இந்த குழப்பமான சூழலையும் சில பங்குகள் ஜெயிச்சது, சிலது தோத்துது. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த 4 பங்குகள் இன்னைக்கு சந்தையோட முழு கதையும் நமக்கு சொல்லுது. பாருங்க, ஜேகே பேப்பர் அரசாங்கத்தோட கொள்கை ஆதரவால 16% ஏறியிருக்கு. ஆனா நல்லா போய்கிட்டு இருந்த அப்போலோ மைக்ரோ, ஒலெக்ட்ரா கிரீன்டெக் ரெண்டுமே விலை அதிகமா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக சரிஞ்சது. ஆனா ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் சந்தை சரிவை பத்தி எல்லாம் கவலைப்படாம டெக்னிக்கல் காரணங்களால 5% மேல ஏறியிருக்கு. ஓகே, எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? இனிமே முதலீட்டாளர்கள் எதை கவனிக்கணும்? அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது இதுதான். 1, எஃப்ஐஐ டிஐஐ போட்டி இன்னும் தொடரும், அதை நாம கவனிக்கணும். 2, பணம் ஒரு செக்டார்ல இருந்து இன்னொரு செக்டாருக்கு மாறுது. 3, அதிக விலை இருக்கிற பங்குகள் இந்த மாதிரி மார்க்கெட்ல ஆபத்துன்னு நிரூபணமாயிருக்கு. கடைசியா, மார்க்கெட் எப்படி இருந்தாலும் ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு தனிப்பட்ட நல்ல கதை இருந்தா அது ஜெயிக்க முடியும். இந்த முழு அலசலையும் ஒரு நிபுணரோட இன்ட்ரெஸ்டிங்கான கணிப்போட முடிக்கலாம்.
அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அதிகமா அடி வாங்கின ஸ்மால் கேப் பங்குகள்ல சரியா ஆராய்ஞ்சு தேர்ந்தெடுத்தா அடுத்த ஒரு வருஷத்துல நல்ல லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நிச்சயம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.